So good morning students. We are going to proceed on the same lesson, page 182. Today we are going to see about algae. How do you pronounce this? Algae. So what are algae? Simple plants. Plantsல இருக்கிற இருக்கிறதுலே smallest simple plants தான் algae. Simple plant like eukaryotes. Eukaryotes means what? They have nucleus. Prokaryote na no nucleus. Eukaryotes na have nucleus. Simple plant like eukaryotic organisms. Not simple plant, plant like eukaryotic organisms. இது எங்க இருக்கும் இந்த ஆல்கேனா? They are in moist habitats. Habitat na வாழிடம். Moist na ஈரமான வாழிடம். ஈரமான இடங்கள்ல இருக்கும். They are rich in chlorophyll. பாரு இந்த ஆல்கேல என்ன இருக்கு? chlorophyll இருக்கு. chlorophyllனாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? They can prepare their food. The green pigment which helps the plant to prepare its food. chlorophyll இருந்தாதான் ஒரு plant food என்ன செய்ய முடியும்? தயாரிக்க முடியும். So they are rich in chlorophyll and can be seen as a thin film on the surface of lakes and ponds. இது இந்த ஆல்கே நீ பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? லேக், பாண்ட், எர்காட் ஏரியிலலாம் கூட இருக்கும். மேலே அப்படி பச்சையாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர், we call it as grass of water. தண்ணியில் இருக்கிற grass மாதிரி. Understood? Say they are simple plants and they are autotrophic. பாரு நம்ம நிறைய terms படிக்கிறோம். Eukaryote having nucleus, chlorophyll, kandipa this is the green pigment which helps in preparing food. Moist na ஈரம், grass of water. அடுத்தது they are autotrophic. What is called autotrophs? Which can prepare their own food. இல்லையா? parasites அப்படின்னா மற்றதை எடுத்து மற்றதில் சார்ந்து சாப்பிட்றது. No, they are autotrophic அப்படின்னா என்ன? They can prepare their own food. So and they produce their own food. ஏன்னா with the help of என்ன இருக்கு? இதுக்கு chloroplast. So they have what helps to prepare their own food? They have chloroplast. So இந்த chloroplastல என்ன இருக்கு? Chlorophyll, green pigment. You know what is photosynthesis? Preparation of foodக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? photosynthesis. ஃபோட்டோனா லைட், சிந்தசிஸ்னா யுனைட்டிங். லைட்டு எல்லாத்தையும் யுனைட் பண்ணி குளோரோஃபில்லால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. த ஸ்டடி ஆஃப் ஆல்கேக்கு என்ன பேர்? ஆல்கோலஜி இல்லாட்டி ஃபைக்காலஜி. புரியுதா? இப்போ நம்ம ஆல்கேயை பற்றி படிச்சிருக்கோம். இங்கே பாரு, இங்கே வந்து நிறையா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், யுலோத்ரியம், ஃப்ரிஷிலா, உல்வா, ஹைட்ரோ decaton. Okay, we'll go through it. So their size varies from, அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும்? 1 micron to 50 meter வரைக்கும் இந்த ஆல்கேஸை பார்க்கலாம். And they may be unicellular. What is unicellular? Single celled. And microscopic அப்படின்னா these are very small organism which cannot be seen through naked eyes and you can watch only through an microscope. So அந்த மாதிரி unicellular algae க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா Chlamydomonas. How do you call it as? Chlamydomonas. Or see, இந்த algae வந்து ஒரு செல்லும் இருக்குது, நிறையா செல்ஸும் இருக்குது. மல்டி செல்லுலர் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. யூனிசெல்லுலர்னால் சிங்கிள் செல், மல்டி செல்லுலர்னால் நிறையா செல். ஸோ நிறையா செல்னால் அது பார் 50 மீட்டர்லாம் உன் கண்ணாலேயே தெரியும். 1 மீட்டரே கண்ணால் தெரியும், 1 சென்டிமீட்டரே கண்ணால் தெரியும். இஸ் இட் நாட்? மில்லிமீட்டர்ஸ் கேன் பி சீன் த்ரூ ஐஸ். ஸோ தே ஆர் மேக்ரோஸ்கோபிக். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் அதுக்கு என்ன சொல்கிறோம்? பிக்காக இருந்தால் மேக்ரோஸ்கோபிக். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு? சர்கசம். Unicellular algae exhibits variety of shapes. இந்த single cell algae மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்பில் இருக்குது. ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, ராட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது. whereas மல்டி செல்லுலர் algae நிறைய அந்த மல்டி செல்லுலர் மேக்ரோஸ்கோப்பிக்லாம் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னா இப்படி இருக்கிறது தான் அது ஃபிலமெண்ட்டாக இருக்கும். பிரான்ச்சஸாக இருக்கும், கிளைகள் விட்டு இருக்கும். In this section நம்ம வந்து
கிளாமிடோமோனாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இட்ஸ் a very thing school students should know about Chlamydomonas, a very interesting unicellular algae. Multicellular algae is explained in detail in the next chapter. அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம Chlamydomonas உடைய செல் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் Chlamydomonas? யூனிசெல்லுலர் மோட்டைல்னா என்னது? மூவிங். இந்த ஆல்கேனாலே ஒரு பிளான்ட் மாதிரின்னு சொன்னோம். மூவிங் பிளான்ட், மைக்ரோ ஆர்கானிசமான ஒரு பிளான்ட்னால் நட வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு இடத்துல நட்டிருக்கும், பிளான்ட் மூவ் ஆகாது இல்லையா. பட் இந்த கிளாமிடோமோனாஸ் மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கு தெரியாது, யூனிசெல்லுலர், பட் இட் கேன் மூவ். அதுதான் மோட்டைல். மோட்டைல்னா விச் கேன் மூவ். ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. புரியுதா? புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ கண்டிப்பாக. எத்தனையோ வருஷம் நம்ம தமிழ்நாடு சிலபஸில் கிளாமிடோமோனாஸ் கண்டிப்பாக சில்ட்ரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். தே ஆர் ஓவல். என்ன ஷேப்பில் இருக்குது? ஒன்று ஓவலாக இருக்கும், ஆர் ஸ்பெரிக்கல் ஆர் பைரிஃபார்ம் இன் ஷேப். த பைரிஃபார்ம்னா என்ன ஷேப்? பியர் ஷேப், பியர் பிளான்ட் ஷேப் ஆட்டம் இருக்கும். இட்ஸ் எ காமன் ஒன் ஃபவுண்ட் இன். இது எங்கெல்லாம் இருக்கும் இந்த கிளாமிடோமோனாஸ்னால்? பாண்ட்ஸ், குளங்களில் இருக்கும், டிச்சில் இருக்கும், வாட்டர் டேங்க்ஸில் இருக்கும். they have a narrow anterior end. பாரு, இந்த ஆன்டீரியர் முன்னாடி பக்கம் நேரோவாக இருக்கும், பின்னாடி பக்கம் broad posterior end. புரியுதாம்மா? narrow anterior end, broad posterior end. The cell is surrounded by a thin and firm cell wall. இந்த செல்லை சுற்றியும் செல் வால் இருக்குது. இந்த செல் வால் is made up of cellulose. The cytoplasm, செல் வால்குள்ளே இருக்கிற பகுதி தான் என்னது? இதுதான் செல்னு வச்சுக்கோ. செல்லுக்குள்ளே இருக்கிற இந்த பிளேஸ்க்கு பேர் தான் என்னது? சைட்டோபிளாசம். The cytoplasm is seen in between the cell membrane and the chloroplast. You can see the picture. chloroplastக்கும் செல் மெம்பரேனுக்கும் இடையில இருக்கிற சைட்டோபிளாசம் இருக்குது. The cell contains large dark nucleus lying inside the cavity of a cup-shaped chloroplast. பாரு, இந்த chloroplast இருக்குது, இதுக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது. கப் ஷேப் குளோரோபிளாஸ்ட், இது குளோரோபிளாஸ்ட். இது இந்த சைட்டோபிளாசம் இந்த செல் மெம்பரேனுக்கும் குளோரோபிளாஸ்ட்டுக்கும் இடையில உள்ள பகுதி. இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. யூ கேன் see in the picture, you can see by yourself in your book இல்லையா. இங்கே பாரு, மைட்டோகாண்ட்ரியா, இதுதான் எனர்ஜி கொடுக்கறது மைட்டோகாண்ட்ரியா. சைட்டோபிளாசம்ங்கிறது என்ன? அந்த செல் மெம்பரைனுக்குள்ளே இருக்கிற பகுதி பேர் சைட்டோபிளாசம். இந்த க்ரீன் ஒரு மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, இதுதான் குளோரோபிளாஸ்ட். இதில் தான் என்ன இருக்கும்? குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் தான் க்ரீன் பிக்மெண்ட். இது தான் ஃபுட் தயாரிக்க உதவும். நடுவில் தான் நியூக்ளியஸ் இருக்குது. அப்புறம் என்ன கொடுத்துருக்கீங்க? வாட் இஸ் தட்? பைரினாய்ட், ஸ்டார்ச் grain, then Golgi complex, and you have what? Flagella. What is flagella? Flagella na movement ku use ஆகிற இந்த இதுக்கு பேர் தான் என்னது? flagella. Okay, we'll go through this. Okay. The anterior part of the cell bears, பாரு, இந்த முன்னாடி பக்கம் ரெண்டு இப்படி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? flagella. இது மூவிங்க்கு யூஸ் ஆகுது. Okay, which helps in locomotion. What is locomotion? Movement. நம்ம பார்த்தோம், Chlamydomonas is a motile plant. பார்த்தோம்ல ஃபஸ்ட் லைனில். மோட்டைல்னா மூவிங்னு சொன்னேன். லோக்கமோஷன் உனக்கு காலால் தான் நீ மூவ் ஆகுற. அது மாதிரி Chlamydomonas மூவ் ஆகிறதுக்கு எது யூஸ் ஆகுது? முன்னாடி இருக்கிற அந்த இப்படி இருக்கு இல்லையா, இப்படி ரெண்டு இருக்கு இல்லையா, இதுதான் flagella. It helps. Two contractile vacuoles. அந்த ஃப்ளஜெல்லம்க்கு கீழே வேக்யூல்ஸ் இருக்குது. The anterior side of the chloroplast contains a tiny red colored eye spot. பாரு, அதுக்கு ஐ ஸ்பாட் கூட இருக்குது, கண் கூட இருக்குது பாரு இந்த Chlamydomonas. அப்புறம் ஐ ஸ்பாட். அப்புறம் எக்ஸிபிட்ஸ் செக்ஷுவல். இது ரீப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பார்த்தோம், லிவிங் திங்னாலே அது கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன்னா தன்னுடைய யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை, தன்னுடைய ஜெனரேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? செக்ஷுவலாகவும் நடக்கும், ஏசெக்ஷுவலாகவும் நடக்கும். செக்ஷுவல்னால் அப்போ அதில் என்னது? மெயில் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குதுன்னு அர்த்தம். செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்?
ஸோ hope you understood Chlamydomonas. ஸோ இது என்ன நம்ம சொல்லலாம், இட் இஸ் an algae, unicellular algae, இட் இஸ் motile. இது என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்புறம் இது நிறைய ஷேப்பில் இருக்கும், டிச்லலாம் இருக்கும். அப்புறம் இந்த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம, சைட்டோபிளாசம், செல் வால்க்கும் நடுவில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட் க்ரீனாக இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் சைட்டோபிளாசம். நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, ஐ ஸ்பாட் இருக்குது. அப்புறம் அது மூவ் ஆகிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, ஃப்ளஜெல்லா. இது ரீப்ரொடியூஸும் பண்ணுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஸ்டடி அபவுட் Chlamydomonas. அடுத்தது நம்ம புரோட்டோசோவா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட் இஸ் புரோட்டோசோவா? இன் க்ரீக் புரோட்டோஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட், முதல். புரோட்டோனா ஃபஸ்ட்டு. ஓகே, க்ரீக் வேர்டு. ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் புரோட்டோ. ஜோவன்னா அனிமல், த ஃபர்ஸ்ட் அனிமல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? புரோட்டோசோவன் இஸ் a சிங்கிள் செல்ட் யூக்ரையாட். இப்போ தான் நம்ம பார்த்தோம். யூ அப்படின்னா என்னது, ஹேவிங் நியூக்ளியஸ். யூனா வெல்னு அர்த்தம், வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். யூகேரியாட். ஸோ இதுக்கும் நியூக்ளியஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் அனிமல். எப்படி அந்த ஆல்கி வந்து சிம்பிள் பிளான்ட்டும், இந்த புரோட்டோசோவாங்கிறது த ஃபர்ஸ்ட் அனிமல்னு கூட சொல்லலாம் இல்லையா? தே ஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாரு. நீ வந்து லிவிங் திங்னா ஒரு எறும்பு, பட்டாம்பூச்சின்னு யோசிப்பேன். அதுக்கும் கீழே புரோட்டோசோவன்ஸ் இல்லை. தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் த கிங்டம் புரோட்டிஸ்டா. எந்த கிங்டம்க்கு கீழே கொண்டு வரோம், புரோட்டிஸ்டா. த ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவாவை பற்றி படிக்கிறதுக்கு பேர் புரோட்டோசுவாலஜி. இந்த புரோட்டோசோவன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் தெரியணும் இல்லையா? எங்கே இருக்கும் புரோட்டோசோவன்ஸ்? அதனுடைய வாழிடம் என்ன? குளங்களில் இருக்கும். ஓஷன்னா கடலில் இருக்கும், ஈர மண்ணில் இருக்கும், மாய்ஸ்ட் சாயில். அண்ட் இன் த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் காசிங் டிசீசஸ். தே ரேஞ்ச் ஃப்ரம், அதனுடைய சைஸ் என்ன, 2 to 200 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கும். புரோட்டோசோவன்ஸ் ஹவ் ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனல்ஸ். நமக்கு இருக்கிறது ஆர்கன்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்க்கு இருக்கிறது ஆர்கனல்ஸ். தீஸ் ஆர்கனல்ஸ் எதுக்கெல்லாம் இதுக்கு ஆர்கனல்ஸ் இருக்குது? மூமெண்ட், தே கேன் மூவ், ஃபீடிங் அண்ட் அதர் ஃபங்க்ஷன். ஓகே, டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். சிலியேட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் சிலியா, அதாவது அது மூவ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இதுக்கு பேர் என்ன, சிலியா. அதனால் இது சிலியேட்ஸ். லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் சிலியா. எக்ஸாம்பிள் ஆஃப் புரோட்டோசோவன், த ஃபர்ஸ்ட் அனிமலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா பாராமீசியம். நீ சும்மா டாக் கேட்டெல்லாம் யோசிச்சுட்ருக்கியே, கண்ணுக்கு தெரியாத ஃபர்ஸ்ட் அனிமல் அதுதான் புரோட்டோசோவா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, பாராமீசியம் இல்லையா? ஃப்ளஜெல்லேட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா. அது சில சீலியா. இப்போ இந்த புரோட்டோசோவன்ஸை நிறைய வெரைட்டியாக பிரிக்கலாம் அதனுடைய திங்ஸை வச்சு, ஐ மீன் அதனுடைய ஆர்கனல்ஸை வச்சு. சிலியா இருந்தால் சிலியாவால் மூவ் ஆனால் அது சிலியேட்ஸ், ஃப்ளஜெல்லாவால் மூவ் ஆனால் அது பேர் ஃப்ளஜெல்லேஸ். இப்போ ஃப்ளஜெல்லானா என்ன பார்த்தோம், இப்படி ரெண்டு இருக்கும், இதுதான் ஃப்ளஜெல்லா. ஸோ இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யுக்ளினா. யுக்ளினா இஸ் ஆல்சோ எ புரோட்டோசோவா. இதுக்கு மூமெண்ட்டுக்கு ஃப்ளஜெல்லா இருக்கும். சிலியா இருந்தால் அதுக்கு பாராமீசியம். அடுத்தது சூடோபோடா. சூடோபோடானா என்ன தெரியுமா, ஃபால்ஸ் ஃபீட்னு அர்த்தம். நமக்கெல்லாம் ஃபீட் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த புரோட்டோசோவனுக்கு கூட ஒரு குட்டி கால் இருக்குது. இது கண்ணு தெரியாத ஆர்கானிசம்ஸ். இந்த சூடோபோடானா ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு இருக்கும். ஃபால்ஸ் ஃபீட்டால் மூவ் ஆகிற அனிமலுக்கு பேர் அமீபா. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அமீபா. அப்புறம் ஸ்போரோசோவாய்ட்ஸ், பாரசைட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன, பிளாஸ்மோடியம். சரியா? பார்த்தியா எவ்வளோ 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 விதமான புரோட்டோசோவன்ஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த உங்களுக்கு நிறைய பார்த்தோம். நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்ம யுக்ளினா பார்த்தோம், அப்புறம் சிலியாவால் மூவ் ஆகிற பிளாஸ்மோடியம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அமீபா, ஃபால்ஸ் ஃபீட். இப்போ உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்கு புரோட்டோசோவாவில் அமீபாவை பற்றி நீ படிக்கிற. அமீபானாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இர்ரெகுலர் இன் ஷேப். நீ எப்படி வேணால் போட்டுக்கலாம் இந்த படத்தை. இது என்ன ஷேப்புன்னு சொல்லுவ, வட்டம்னு சொல்லுவியா, ஸ்கொயர்னு சொல்லுவியா,
எதுவுமே சொல்ல முடியாது. இட் இஸ் irregular in shape. ஓகே, அமீபாவை பார்க்கலாமா? இட் இஸ் அ யூனிசெல்லுலர், அகெயின் ஒன் செல்ட் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். எங்கே இருக்கும்? குளங்களில் இருக்கும். அமீபா பார், வெரி இம்பார்ட்டண்ட். அமீபானாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? irregular in shape. இதுக்கு ஒரு செல் மெம்ப்ரெயின் இருக்குது. இந்த செல்லுக்கெல்லாம் ஒரு வெளியில் ஒரு மெம்ப்ரெயின் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் அ செல் மெம்ப்ரெயின். அதே மாதிரி செல் மெம்ப்ரெயின் இருந்தால் செல் மெம்ப்ரெயின்குள்ளே இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன? சைட்டோபிளாசம். அப்புறம் கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருக்குது. இட் இஸ் அ புரோட்டோசோவன் மூவ்ஸ் பை, நான் அதான் சொன்னேன். இந்த புரோட்டோசோவா மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற அந்த இதுக்கு பேர் என்ன? சூடோபொடியா. அது வந்து லாட்டின், இட்ஸ் எ லாட்டின் வேர்டு. எல்லாம் க்ரீக் அண்ட் லாட்டின் தான். அந்த காலத்தில் அவங்க தான் நல்லா, க்ரீக்ஸ் தான் நிறையா அந்த நல்லா படிச்சிருந்தாங்க. அதனால் நிறைய க்ரீக் லாட்டின் வேர்ட்ஸ் தான் பார்ப்பேன். சூடோபாடியானா ஃபால்ஸ் ஃபீட். சூடோபொடியா ஆர் த எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் செல் மெம்பரைன். இந்த ஃபால்ஸ் ஃபீட்டை அந்த மெம்பரைனே அப்படி இழுத்து வந்திருக்கு. ஓகே, இது எதுக்காகனா இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட் ஸ்ப்ரே. ப்ரேனான அதனுடைய இறை சாப்பாடை என்ன பிடிச்சி சாப்பிடும்? ஆல்கேவை. இந்த ஃபர்ஸ்ட் அனிமல் ஃபர்ஸ்ட் பிளான்ட்டை பிடிச்சி சாப்பிடும். ஓகே, இதுக்கு சாப்பாடு பிளான்ட்டு தான், ஆல்கே. த பாடி ஃப்ளோஸ் அரவுண்ட் த ஃபுட். இது எப்படி சாப்பிடும்? இந்த பாடி அப்படியே அந்த ஃபுட்டு மேலே போய் அப்படியே அது எடுத்துக்கும். என்கல்ஃப்னா அப்படியே முழுங்கிடும். என்கல்ஃப்ஸ் இட் ஃபார்மிங் ஃபுட் வேக்யூல்ஸ். கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ், அந்த சைட்டோபிளாசமில் வேக்யூல்ஸ் இருக்கும், அது அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணிக்கும். சரியா? அப்படியே சுருங்கி எடுத்துரும். அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன். தன்னுடைய வேஸ்ட்டையும் எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். சாப்பிடுது, மூவ் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் அனிமல் எக்ஸ்க்ரீஷனும் பண்ணுது, ரீப்ரொடியூஸும் பண்ணுது. பாரு, இந்த லிவிங் திங் பற்றியா, இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. சாப்பிடுது, மூமெண்ட் கொடுக்குது. அப்புறம் எப்படி சாப்பிடுது? இந்த சூடோபொடியா ஃபால்ஸ் ஃபீட்டால் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டும் பண்ணுது வேக்யூல்ஸ் மூலியமாக. அப்புறம் ரீப்ரொடியூஸ். எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது? ஃபிஷன்னா தன்னை ரெண்டாக பிரிஞ்சிடும், ரெண்டாக பிளத்தல். அண்ட் ஸ்போர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அப்படியே இது பண்ணும். அதுதான் ஸ்போருலேஷன். சின்ன சின்ன இப்படி ஆட்டம் பட் மாதிரி வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி குட்டி குட்டியாக அப்படியே பரவிடும். புரியுதா? ஸோ இதுதான் அமீபா. இன்னும் ரெண்டு மட்டும் பார்த்துடலாம். ப்ரையான்ஸ். இது என்ன ப்ரையான்ஸ்? த வேர்ட் ப்ரையான் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல். ப்ரையான்ஸ்க்கு வந்து டிஎன்ஏவும் இல்லை, ஆர்என்ஏவும் இல்லை டு டிரான்ஸ்மிட். நெய்தர் டிஎன்ஏ நார் ஆர்என்ஏ டு டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன். ப்ரையான் இஸ் அ மியூட்டேட்டட், அப்படின்னா மாறி இருக்கு சார், மியூட்டேட்டட் ஃபார்ம் ஆஃப் அ யூஸ்வலி ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். ப்ரையான்ஸ் காஸ் டிசீஸ், இதுதான் இம்பார்ட்டண்ட், by affecting brain. இந்த ப்ரையான்ஸ் பிரெயின் அஃபெக்ட் பண்ணி நியூரல் டிஷ்யூ. எக்ஸாம்பிள் Creutzfeldt-Jakob disease. Another example is associated with cannibalism. So இது வரைக்கும் நம்ம பார்த்து வைக்கலாம். The remaining we will see in the next class. Thank you children.